ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொரோனா பாதிப்பு நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரும் உயிரிழப்பை கொத்து கொத்தாக ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் கடந்த சில வருஷம் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்துட்டுருக்காங்க எல்லா மக்களும். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா புதுசாக வைரஸ் உருவாகி மக்களை அச்சம் அடைய வைக்குது. அந்த வகையில் தற்போது புதிதாக உருவாகி இருப்பது தான் ஸ்க்ரப் டைப்பஸ் என்ற ஒரு பாக்டீரியா தொற்று. ஸ்க்ரப் டைப்பஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் அதிக அளவில் பரவி வருது. பொதுமக்கள் சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த தொற்று யாரை யாரெல்லாம் பாதிக்கும், அதோட அறிகுறிகள் என்னென்ன, இதை எவ்வாறு நம்மளால் தடுக்க முடியும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வைரஸ் தொற்றுப்பட்டால் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் எந்தெந்த ஊரில் அதிகமாக தமிழ்நாட்டில் பரவி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலில் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே இந்த சீசனில் ஃபீவர் நிறையவே இருக்கும். அதுவும் வைரல் காய்ச்சல் சொல்லிட்டு நிறைய விதமான ஃபீவர்ஸ் அதிகமாகிட்டுருக்கு. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மாவட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். இப்போது ரிக்கட்ஸ் எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவங்களுக்கு ஸ்க்ரப் டைப்பஸ் நோய் வர்றதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த காய்ச்சல் பாதிப்பு அறிகுறிகள் ஃபஸ்ட்டு ஃபீவரிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்டேக்கு, உடல் சோர்வு, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல தடிப்புகள் போன்ற முக்கியமான அறிகுறிகள்லாம் காணப்படும். கொஞ்சம் கை கால்லாம் அரிச்சிட்டு இருந்தால் நம்ம கீறினா தடிசாக வந்துருக்கும். அந்த மாதிரிலாம் இதனுடைய அறிகுறிகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்சிமம் தமிழகத்தில் எந்தெந்த இடத்துல அதிகமாக பரவி இருக்குன்னா, தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களெல்லாம் ஸ்க்ரப் டைப்பஸ் பாக்டீரியா பரவி இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் புதர் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வனப்பகுதிகளில் வசிப்போர் இந்த மலை ஏற்றத்தில் ஈடுபடுவங்களை இந்த பூச்சி கடிக்கும் போது இந்த பாதிப்புகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குதா தெரிவிச்சிருக்காங்க. எலிசா ரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனை வாயிலாக நோயை கண்டறிய முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்க்ரப் டைப்பஸ் ஃபீவரான்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரப் டைப்பஸ் ஃபீவர் தான். இந்த காய்ச்சல் உள்ளவங்க அசித்தோமைசின் ஒரு டேப்லெட் இருக்கும். அதுவும் டாக்ஸினேட்டின் போன்ற ஆன்டிபயோட்டிக்கல் மருந்துகள் கொடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படாமல் அப்படியே இருந்ததுன்னா இதயம், நுரையீரல், சிறுநீரகம் இதை சார்ந்து கண்டிப்பாக டெஸ்டஸ்லாம் எடுக்கணும். ஏன்னா ரத்த நாளங்கள் வழியா திரவ மருந்துகள் செலுத்தும் போது உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. இது தேவைப்பட்டால் உயர் சிகிச்சை மையங்கள் நோயாளிகள் அனுமதிக்க கூட நேரிடும் சொல்லியிருக்காங்க. இந்த வழிகாட்டுதலுக்கு கீழே ஸ்க்ரப் டைப்பஸ் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பதை மாவட்ட சுகாதாரத்துறை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் நோய் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த பாதிப்பு அதிகமாக காணப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் புதர் மண்டிய வனப்பகுதிகளில் அதிகமாக வசிப்போர்கிட்ட, இந்த மலை ஏற்றத்தில் இருக்கிறவங்கிட்ட, கர்ப்பிணிகள் இந்த பூச்சிக்கடிக்கு உள்ளாகும் சூழலில் இருப்பவங்க பாதிப்புகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்க்ரப் டைப்பஸ் எப்படி கண்டறிய பண்றாங்கன்னா எலிசா ரத்த பரிசோதனை மூலக்கூறு வச்சுதான் இந்த காய்ச்சல் இருக்கிறதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த பருவமழை காலங்களில் வைரஸ் தொற்று என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இந்த முறை தமிழகத்தில் பாக்டீரியா தொற்று உருவாகி இருக்கு. ஸ்க்ரப் டைப்பஸ் என இதுக்கு பேர் ஸ்க்ரப் டைப்பஸ் என்ன பேர் வச்சிருக்காங்க. இந்த தொற்று ரிக்கட்சியா என்ற ஒட்டுண்ணி கடிக்கும் போது மனிதர்களுக்கு இந்த நோய் ஏற்படுது. இந்த தொற்று அதிக அளவில் 7 மாவட்டங்களில் பரவி வருது. அது என்னென்ன மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த பாக்டீரியா ஃபீவர் பரவுது. இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, தடிப்புகள் மற்றும் உடலில் அரிப்பு இதெல்லாம் ஒரு முக்கிய அறிகுறிகளாக இருந்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் 5 நாட்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருப்பவர்கள் அந்த தொற்று அபாயம் இருப்பதாக கூறப்படுது. இந்த தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அசித்ரோமைசின்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. முறையான சிகிச்சை மூலம் 1 அல்லது 2 வாரங்களில் முழுமையாக குணமடையும்
தெரிவிச்சிருக்காங்க. இதை தடுப்பது எப்படி? வருமுன் காப்பதே சிறந்தது போல இந்த தொற்றுக்கு தடுப்பூசி எதுவுமே இல்லாததால நோய் பாதிப்பு ஏற்படாமல் இதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். இதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிகளை பயன்படுத்த வேணும். பொதுவாகவே கொசுவத்தி சுருள், ஸ்ப்ரே போன்றவை நம்ம பயன்படுத்துறோம். செடிகள் இருக்கும் இடத்துல இந்த பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பதன் காரணம் கூட நம்மளால பாதுகாத்த முடியும். கிரப்டைபஸ் பாக்டீரியா நோய் தொற்றுள்ள லார்வா பூச்சிகள் கடிப்பதால இந்த நோய் பரவுது. இதன் மூலம் மனிதர்களாக இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்குமே இந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உயிரை பறிக்குமான்னு கேட்டிங்கன்னா கடந்த 2019 வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் இந்த நோய் பரவனது காரியமாக அதோட காரணம் கொரோனா ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து விட்டாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம காய்ச்சல் என்று கண்டறியப்பட்டு ஒரு டெஸ்ட் எடுத்த பிறகு அந்த டெஸ்ட்டில் ஸ்க்ரப்டைபஸ் நோய் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தமிழகத்தில் நோய் பரவி வருவதை அடுத்து தேசிய சுகாதார நிறுவனம் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் காய்ச்சல், தலைவலி, உடல் வலிகள், சில நேரங்களில் சொறி போன்ற இந்த நோய் எதனா அறிகுறிகளாக இருந்துச்சுன்னா நோயின் தாக்கம் ரொம்பவே தீவிரமான நிலையில் எட்டி இருந்தாலும் நிமோடியஸ், மூளைக்காய்ச்சல், மனநிலை குழப்பம், இல்லை கோமா, இருதய நோய் செயலிழப்பு, இது எல்லாமே இந்த ஸ்க்ரப்டைபஸ் காய்ச்சலால் வர வேண்டிய தாக்கங்கள். இதெல்லாம் இது கடுமையாக தாக்கப்பட்டால் பிற உறுப்புகள் செயலிழப்பு கூட ஏற்படலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் உயிருக்கு கூட நிறைய விதமான ஆபத்துகள் ஏற்படுமா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களும் செடிகள், புதர்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு பசங்களை கொஞ்ச நாளைக்கே விளையாட அனுமதிக்காதீங்க. குழந்தைங்கள வீட்டிலவே சேஃபாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு பூச்சிக்கடி எதுவுமே இருந்து அது அரிக்கும் போது அந்த இதை தடிமனாக இருந்தால் உடனே குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.